உலகநாயகன் கமலஹாசன் நடிக்க வேண்டிய படங்கள், அதாவது பிளான் பண்ணி எடுக்காத படங்கள்னு நிறைய இருக்கு, ஏராளமான படங்கள் இருக்கு. ஏன்னா அவருடைய கெரியர் அப்படிங்கிறது வந்து 60 வருடங்களுக்கு மேல, 65 வருடங்களுக்கு மேல இருக்கிறதுனால கோகுலம் கோபாலன் கமலஹாசனுடைய நெருங்கிய நண்பர். அவர் வந்து என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா, திப்பு சுல்தான் படத்தை எடுக்கணும்னு அவர் பிளான் பண்றாரு. அதாவது 2011 செப்டம்பர் 2011 அக்ளைம்டு ப்ரொடியூசர் கோகுலம் கோபாலன் அவர் என்னன்னா, ஒன் ஆஃப் இஸ் மோஸ்ட் ஆம்பிஷியஸ் வெஞ்சர்ஸ் எ மல்டிலிங்குவல் ஹிஸ்டாரிக்கல் எபிக் ஆன் த லைஃப் ஆஃப் திப்பு சுல்தான், த லெஜெண்டரி ரூரல் ஆஃப் மைசூர். ஸ்க்ரீன் பிளே யார் எழுதுறாங்கன்னா ஜான் பால். ஒயில் வயலார் மாதவன் குட்டி வாஸ் செட் டு டைரக்ட். ஸோ இதுதான் ஜான் பால் எழுத வயலார் மாதவன் குட்டி டைரக்ட் பண்ண இந்த கேரக்டர். இதை வந்து கமலஹாசனை தவிர வேற யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஹூ அதர் தென் கமலஹாசன் கேன் புல் இட் ஆஃப் அப்படிங்கிறார் அவரு, கோகுலம் கோபாலன். பட் என்னன்னா ஹீரோயின் அதை வந்து அதை மட்டும் பண்ணாம அந்த சென்ட்ரல் கேரக்டரோட சேர்த்து சென்ட்ரல் கேரக்டர் casting of Kamal who was described by Gopalan as the only actor capable of bringing Tipu Sultan complexity to the life. அதே மாதிரி ஃபீமேல் லீடு ஸ்மார்க்கட் ஸ்பெகுலேஷன் வித் ஸ்ரீதேவி அமாங் த ஆக்டர்ஸ் கன்சிடர் ஃபார் த பிவோட்டல் ரோல் ஆஃப் உன்னியார்ச்சா. அந்த உன்னியார்ச்சாவை ஆட் பண்ணணும்னு பார்த்தாங்க. அப்படி ஆட் பண்ணி அவங்க திப்பு சுல்தானோட சேர்ந்து இந்த படத்தை எடுக்கணும்னு பிளான் பண்ணாங்க. கமலஹாசன் கூட அதை வந்து உறுதிப்படுத்தியிருந்தார், இந்த மாதிரி ஒரு படம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருந்தார். பட்டு சில காரணங்கள்னால 4 மாதங்கள் அதற்கான முயற்சி நடந்தது, அது நடக்கலை. திப்பு சுல்தான் பயோபிக் நெவர் மெட்டீரியலைஸ். த கொலாபரேஷன் பிட்வீன் கோபாலன் அண்ட் கமலஹாசன் ஃபவுண்ட் லைஃப் இன் அனதர் ஃபார்ம். 2015 வந்து தூங்காவனம் படம் வந்த பொழுது திருப்பி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. அது காரணம் என்னன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு தான். இது வந்து எப்படின்னா ரிமைண்டர் குட்ராவின் டெஸ்ட்மெண்ட் சினிமாஸ் அன்பிரடிக்டபிள் ஜேர்னி, சினிமாவில் வந்து எது வேணாலும் நடக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அப்புறம் அதுக்கப்புறம் நிறையா கமல் படங்களை வந்து அவர் இப்போ கேரளாவில் வந்து கோகுலம் கோபாலன் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாருங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். முக்கியமான விக்ரம்லாம் அவர் பண்ண படங்கள் தான். விக்ரம், இந்தியன் 2 எல்லாமே தொடர்ந்து கமல் படங்களை வந்து கேரளாவில், கமல் படங்கள்னு இல்லை, இப்போ வரக்கூடிய முக்கியமான படங்களை கோகுலம் கோபாலன் தான் கேரளாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. திப்பு சுல்தான் படம் வந்து டிராப் ஆகாமல் இருந்திருந்தால் 2011 பேன் இண்டியன் படமாக இருந்திருக்கும். கமல்ஹாசன், ஸ்ரீதேவி 2 பேருமே பேன் இண்டியன் ஸ்டார்ஸ். ஒரு மலையாள ப்ரொடியூசர் டைரக்டர், அது வந்து ஒரு மைசூரில் உள்ள கன்னடா கிங்கு, வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு மைனஸ், அது மிஸ் ஆனது.